உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் மேடவாக்கம் பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. சென்னை மேடவாக்கம் பகுதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட காரணத்தால் அங்கு போக்குவரத்து ஸ்தம்பித்திருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, மேலும் விவரங்கள். வணக்கம். தொகுதி மறுவரையறை அந்த விவகாரத்தை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இதற்கு எதிராக பேரணியானது நடைபெற இருக்கிறது. காலை 10:30 மணிக்கு பேரணி நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில தற்பொழுது வரை இந்த பேரணி தொடங்காமல் இருக்கிறது. மாணிக்க தாகூர் தலைமையில இந்த பேரணி நடைபெறும் என்றும் 10:30 மணிக்கு தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விசாரித்து பார்த்ததில் அவர் 12 மணிக்கு மேல்தான் மாணிக்கம் தாகூர் அவர் இந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே நீண்ட நேரமாக காங்கிரஸ் கட்சியினர் இந்த மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாலத்திற்கு அடியில் நீண்ட நேரமாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. கையில் கொடிகளையும் பேனர்களையும் கருப்பு பலூன்களையும் ஏந்தி நீண்ட நேரம் நின்று கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த பக்கம் வேளச்சேரி மேடவாக்கம் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த சாலை வழியாக தான் தாம்பரம் நோக்கி செல்லும். எனவே அப்படி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு கடும் ஒரு இடையூறாகவும் இருக்கிறது. அதே போல அவர்கள் சரியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் ஒரு யூட்டன் இருக்கிறது. எனவே அரசு பேருந்துகள் மற்ற வாகனங்களும் கூட அந்த இடத்தில் தான் யூட்டன் அடித்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் அவர்கள் நின்று கொண்டு இருப்பதால் அந்த பக்கம் செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் இடையூறாக இருக்கிறது. முக்கியமாக ஒரு அரசு பேருந்து போதுமான அந்த வழி இல்லாத காரணத்தால் பாலத்தினுடைய தூணில் மோதி அங்கேயே நின்றது. சற்று நேரம் அது நின்ற உடனேயே ரிவர்ஸ் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆரம்பத்தில் பயணிகள் அலறியதையும் கூட நாம் பார்த்தோம். எனவே அந்த வண்டியை அந்த பேருந்தை தள்ள முடியாத ஒரு சூழல், நகர்த்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதற்கு பிறகு கட்சியினரே அங்கு அந்த பயணிகளை கீழே இறக்கிவிட்டு வாகனத்தை கைகளால் தள்ளி பேருந்தை நகர்த்தி இருந்தார்கள். அதற்கு பிறகு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த அரசு பேருந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்றது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே 12 மணிக்கு மேல்தான் மாணிக்கம் தாகூர் இந்த பகுதிக்கு வருகை தர இருப்பதாகவும் அதற்கு பிறகாக தான் பேரணி தொடங்கும் என்றும் நமக்கு கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே 10 மணிக்கு முன்பு இருந்தே எப்பொழுதுமே அந்த பேரணியோ இல்ல போராட்டமோ நடக்கக்கூடிய அந்த அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே அவர்கள் எல்லாம் கூடி விடுவார்கள். அப்படி 9 மணியிலிருந்து இந்த பகுதியில எல்லாரும் கூடிவிட்டார்கள். ஆனால் தற்பொழுது வரை இன்னும் இந்த பேரணி தொடங்கப்படாமல் இருக்கிறது. இந்த சாலையில் தான் பேரணியாக செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாகவே வாகன ஓட்டிகளும் அந்த வழியில் செல்லக்கூடிய பாதசாரிகளும் அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.